गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। आप्यायस्व समेतुते विश्वतस्वमवृष्णियं भवावाजस्य संगते योऽसौ वज्रधरो देवः नक्षत्राणां प्रभुर्मतः सहस्रनयनः चन्द्रः गृहपीडां यपोहतु। நிகழும் விஸ்வாவசு நாம சம்வத்சரத்துல மாக மாசம் என்று சொல்லக்கூடியதான மாசி மாசத்துல நாளைய தினம் 3/3/2026 அன்றைய தினம் பார்ஸ்வ சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவா. இது நிகழ போறதாக பஞ்சாங்கங்கள்லாம் போட்டிருக்கா. பொதுவா கிரகணம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியில பூமி வரும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வுக்கு கிரகணம். சந்திர கிரகணம். சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியில சந்திரன் வரும்போது நிகழக்கூடியதுக்கு சூரிய கிரகணம் அப்படின்னு பெயர். இந்த நிகழ்வு எப்ப ஏற்படுகிறது அப்படின்னா, சாயா கிரகங்களான நிழல் கிரகங்களான ராகு கேது 2 பேருடைய ஒரு ஈர்ப்பு சக்தியால ஏற்படுறது. இது ராகுவால ஏற்படுறதா கேதுவால ஏற்படுறதா அப்படிங்கிறது அந்தந்த சமயத்திலேயே பஞ்சாங்கத்துல போடுவார்கள். ராகு அப்படிங்கிற அசுர கிரகம் பிடிக்கிறது, கேது அப்படிங்கிற அசுர கிரகம் பிடிக்கிறது, பாம்பின் வாயில சந்திரன் அப்படின்னா பழைய காலத்துல நமக்கு குழந்தைகளுக்கு புரியற மாதிரி சொல்றது. எடுத்த உடனே பெரிய விஞ்ஞானத்தை சின்ன குழந்தைகளுக்கு நாம புரிய வைக்க முடியாது. எதுவுமே முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். அந்த அறிவை வளர்த்துக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வயசு வேணும். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த விஷயம் புரியும். இந்த புரிதல் தான் மனித குலத்தை உயர்த்துறது. ஸ்ருதம்மே கோபாயா என்று வேதம் சொல்றது. இந்த அறிவுனாலதான் பரிணாம வளர்ச்சின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்றதே தவிர மற்ற உறுப்புகளை வச்சு பரிணாம வளர்ச்சின்னு சயின்ஸ்ல சொல்றாங்க. நாம அப்படி சொல்றதில்லை. அறிவுனாலதான் பரிணாம வளர்ச்சி. மனிதன் எல்லா உயிரினையும் காட்டிலும் எதனால உயர்ந்தவன் அப்படின்னா அறிவுனால உயர்ந்தவன். மனிதனா பிறந்தா மட்டும் போராது, மனிதன்லயே அறிவை வளர்த்துக்கிறதுக்குள்ளதான சாஸ்திரங்களை குருமுகமாக கற்று கேட்டு சிந்தித்து எவன் உயர்கிறானோ அவன் தான் உயர்ந்தவன். இது ஒரு அடிப்படை விஷயம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி இதெல்லாம் நம் முனிவர்கள்லாம் மிகவும் அறிவாளிகளா ஞானிகளா விஞ்ஞானிகளா இருந்து நமக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார்கள். இதெல்லாம் சத்தியம்னு இன்னைக்கு நிரூபணம் ஆறுது. பொதுவா நிறைய பேர் அவரவர்களுக்கு தெரிந்த அளவு, அவரவர்களுக்கு புரிந்த அளவு, தோன்றின அளவு சில விஷயத்தை பேசுவார்கள். ஜோதிடம் உண்மையா பொய்யா, வேதம் உண்மையா பொய்யா, அறிவியலுக்கு இது ஒத்து வராது. அறிவியலுக்கு ஒத்து வராதுன்னு சொல்றதே முதல்ல தப்பு. அறிவியலே இன்னும் முடியலையே, அது இன்னும் கண்டுபிடிச்சுட்டே தானே இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு கண்டுபிடிக்கிறதே ஒத்து வந்தா அப்ப மட்டும் ஒத்து வருதுன்னு சொல்லுவோமா? சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த சாஸ்திரங்கள் உண்மைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பௌர்ணமாசை, அமாவாசை, கிரகணம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் பஞ்சாங்கத்துல படிக்கிறத
போடும்போது எழுதும்போது அந்தந்த தேதி அன்னைக்கு அந்தந்த நிகழ்வுகள் நடக்கிறது. இதை ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்த்து கண்ணால பார்த்து மிஷினை வச்சுன்னு கனெக்ட் பண்ணலையே, வெறும் மேத்தமேட்டிக்ஸ் தான், கணக்கு தான். இந்த கணக்கை வச்சிருந்து சலனத்தை தீர்மானம் பண்ணி நம்ம சாஸ்திரம் சொன்னது தானே முதல்லயே இன்னி பெரிந்தும் எல்லாருமே அதைத்தானே ஃபாலோ பண்றார்கள். அதனால எல்லாருக்கும் முன்னோடி நம்ம பாரத தேசம்தான், நம்ம வைதீகமான சனாதன மதம் தான். இந்த நம்பிக்கையை முதல்ல எல்லாரும் ஏற்படுத்திக்கணும். குழந்தைகளுக்கும் இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும். மேல விஷயத்துக்கு வர, சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பூமி மத்தியில வரதுனால அப்படின்னு சொன்னா, இது ஏன் வரது? எப்பயாவது தானே வரது. இது ராகு கேதுங்கிற அந்த 2 சாயா கிரகத்தினுடைய கிராஸ் கட்ல வரத்தே வரும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க படிச்சு எல்லாம் புரியும். இந்த கிரகண சமயத்துல நமக்கு இது இன்னும் நீ சொல்லிடுறேன் புரியறதுக்கு. ஒரு காமெடியோ சம்திங் எதுலையோ நான் பார்த்தேன். எந்த அளவுக்கு நம்ம புரியாம பேசுறோம். ஒரு பேயை விரட்டுறதுக்காக இன்னைக்கு சிவராத்திரி, இன்னைக்கு மகா பிரதோஷம், இன்னைக்கு சூரிய கிரகணம் அப்படின்னு 3ம் சேர்ந்த நாள் அப்படின்னு இன்னைய தினம் பேய் ஓட்டினாதான் ஓட்ட முடியும்னு ஒரு சாமியார் சொல்றாருன்னு வச்சுக்கோ. ரொம்ப முட்டாள்தனமான வார்த்தை. ஏன்னா பிரதோஷம் நாள் வேற, சிவராத்திரி வர நாள் வேற, சூரிய கிரகண நாள் வேற. 3ம் சேர்ந்து ஒரு நாள்ல வரவே வராது. பிரதோஷம் திரையோதசி அன்னைக்குதான் வரும். சிவராத்திரி அமாவாசைக்கு முதல் நாள் தான் வரும். சூரிய கிரகணம்ங்கிறது அமாவாசை அன்னைக்கு தான் வரும். இந்த கிரகணமும் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ரெண்டுமே அமாவாசை பௌர்ணமாசை எப்ப முடியறதோ அப்பதான் வரும். பிடிக்கிறதே அமாவாசையில பிடிக்கும், பௌர்ணமியில பிடிக்கும். விடும்போது பிரதம திதியில விடும். இது நாம அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். பிரதமையில தான் விடும். இது அடிப்படை. 2வது, கிரகணத்துக்கு தர்ப்பணம்னு பண்ணணும். கிரகணத்தின் போது ஒரு தீட்டு உண்டு. என்ன தீட்டுன்னா, இந்த நிழல் படுறதுனால கெட்ட வேவ்ஸ் வர்றது. இந்த கெட்ட வேவ்ஸ் பூமி முழுக்க ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பதார்த்தங்கள் நாம வீட்டுல வச்சிருக்கிற அந்த பொருள்கள் மேல படாம இருக்கிறதுக்காக நாம தர்பையை பிச்சு போடணும். அதுல சமைச்ச பதார்த்தங்கள் எதையுமே வச்சுக்க கூடாது. கிரகணத்துக்கு முன்னாடி 4-6 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடணும். கிரகணத்தின் போது வெறும் வயிற்றா இருக்கணும். கிரகணம் முடிஞ்சு ஸ்நானம் பண்ணிட்டு தான் சமைச்சு சாப்பிடணும். கிரகணத்தின் போது சமைச்ச பதார்த்தங்கள் இருக்கக்கூடாது. பால், தயிர், ஊறுகாய், மளிகை சாமான் இது மாதிரி உள்ள சாமான்கள் தான் வச்சுக்கலாம் வீட்டுல. அது மேல தர்பையை போட்டு விடணும். தர்பையை தாண்டி கெட்ட வேவ்ஸ் போகாது. இது நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். கிரகணத்தின் போது வெறும் வயிற்றா இருக்கணும், சாப்பிடக்கூடாது. பல வியாதிகளுக்கு அதுதான் காரணம் ஆகும். அது சரி. கிரகணம் அப்படிங்கிறது ஒரு தீட்டு, கெட்ட வேவ்ஸ் வர்றது. அந்த சமயத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரகணத்தின் போது ஸ்நானம் பண்ணிட்டு நல்ல மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் ஜெபம் பண்ணணும். நீங்க கவனிச்சா கோவில்லாம் மூடி இருப்பாங்க, கோவில்லாம் திறக்க மாட்டா. அதனால நம்ம வீட்டுலதான் இதெல்லாம் பண்ணணும். வீட்லயும் சுவாமி எல்லாம் தொடக்கூடாது, பூஜை அறையில தொடக்கூடாது, பூஜை ரூமுக்குள்ளேயும் போகக்கூடாது. நாம ஏதாவது ஒரு ஹால் இந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்துருந்தா குளிச்சுட்டு ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சா ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம். விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லலாம், லலிதா சாஸ்திரநாமம் சொல்லலாம், சிவசாஸ்திரநாமம் சொல்லலாம், கந்தசஷ்டி கவச்சம் சொல்லலாம். நீ என்னென்ன தெரியுமோ அதை சொல்லலாம். மந்திர உபதேசம் ஆகிருந்தா பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், காயத்ரி இதெல்லாம் பண்ணலாம். கிரகணத்தோட அளவு கூட இருந்தா. நாளைக்கு வர இந்த கிரகணத்தோட அளவு கூட கிடையாது. மத்தியானம் 3 மணிக்கே பிடிக்கிறது அப்படின்னு பஞ்சாங்கத்துல போட்டிருப்பா. அது நமக்கு புரியறதுக்காக போட்டா அது போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மத்தியானம் 3 மணிக்கு நமக்கு சந்திரன் கிடையாது, நமக்கு பகல். நமக்கு எப்ப பொதுவாவே கிரகணம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நம்ம தேசத்துக்கு அது ஃபிட் ஆகும்.
வருஷம் முழுக்க கிரகணம் நடக்கும். நம்ம கண்ணுக்கு பாரத தேசத்துல எது தெரியறதோ அதை தான் நாம அனுஷ்டானத்துல வச்சுக்க முடியும். நாளைக்கு வர கிரகணம் 3 மணிக்கு பிடிச்சாலும் சந்திரத்தினுடைய உதயம் எக்ஸாக்டா கரெக்டா இந்தியன் ஸ்டாண்டர்ட் மணிப்படி ஈஸ்ட்ல எப்ப ஆரம்பிக்கிறதுன்னா 6:22க்கு ஆரம்பிக்கிறது. எப்ப கிரகணம் விடுறது, சந்திர உதயம் 6:22. எப்ப கிரகணம் விடுறது அப்படின்னா 6:47க்கு விடுறது. ஆனா சந்திர உதயத்தை ஈஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு வெஸ்ட் பர்யந்தம் உள்ள சிட்டிகளோட அக்ஷரேகையை அனுசரிச்சுன்னு வந்தா 22, 25, 30. இப்ப உதாரணம் கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் ஒரு ப்ரோக்ராம்காக கோயம்புத்தூர்ல எத்தனை மணிக்கு சந்திர உதயம்னா 6:35க்கு தான் உதயம். அப்ப 6:35க்கு தான் கிரகணம் ஆரம்பம். 6:47க்கு கிரகணம் முடியாது. இந்த 13 நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 6:35க்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிவிடணும். ஸ்நானம் பண்ணிட்டு, ஏன்னா நீங்க அந்த டைம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. கிரகணம் பிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து நீங்க தர்ப்பணங்கள் அவசியம் பண்ணணும். ஜபங்கள்லாம் பொதுவா எல்லாரும் பண்றது. தர்ப்பணம்னு முன்னோர்களுக்கு பண்றது இருக்கு பாருங்க, அது ரொம்ப அவசியம். அது எந்த அளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். ஒரு அமாவாசை, ஒரு திதி, அப்பாவோட திதி, அம்மாவோட திதி, நாம் செய்ய வேண்டிய நாள்ல நமக்கு ஒரு இறப்பு தீட்டோ அல்லது ஒரு பிறப்பு தீட்டோ வந்துருக்குன்னா அந்த காரியங்கள் செய்யக்கூடாது. அமாவாசை செய்யக்கூடாது, அப்பாவோட திதி செய்யக்கூடாது, அம்மாவோட திதி செய்யக்கூடாது. அந்த தீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும். கிரகணத்துல அப்படி கிடையாது. கிரகணத்துல அப்பா ஏற்கனவே காலமாயிட்டார், அப்பா காலமானாதான் தர்ப்பணம்ங்கிறது வரும். அம்மா கிரகணத்தன்னைக்கு காலமாயிட்டா, நமக்கு தர்ப்பணம் உண்டானால் அம்மாவோட பிரேதம் சரீரத்தை வச்சுட்டு நாம குளிச்சுட்டு வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு தான் மேல பிரேத காரியமே பண்ணணும். இந்த அளவுக்கு கிரகணத்துக்கு முக்கியத்துவம். எக்காரணம் கொண்டும் கிரகண தர்ப்பணம் விடவே விடாது, செய்யாம இருக்கவே கூடாது. சில பேர் கார்த்தால செஞ்சுக்கலாம்பார்கள். கார்த்தால செய்யறதெல்லாம் பலனே கிடையாது. இந்த கிரகண சமயத்துல தான் செய்யணும். பூர்ண கிரகணமா இருந்ததுன்னா கிரகணத்துடைய மத்தியத்துக்கு அப்புறம் செய்யணும். இப்படிலாம் சாஸ்திரம் இருக்கு. நாளைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 22 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் தான் இருக்கும். பொதுவா ஊரை பொறுத்து மாறும். அது 20 நிமிஷமா மாறும், 15 நிமிஷமா மாறும். இப்ப நான் சொல்ற கோயம்புத்தூருக்கு 13 நிமிஷம் தான் இருக்கு. இந்த 13 நிமிஷத்துக்குள்ள தர்ப்பணம் பண்ணிட்டு முடிஞ்ச உடனே ஸ்நானம் பண்ணணும். எல்லாரும் மனசுல வாங்கிக்கணும், கிரகண ஸ்நானம் பண்ணினாதான் சுத்தியே. நீங்க கிரகணம் விட்டதுக்கு அப்புறம் நான் கார்த்தால குளிச்சுக்கிறேன்னா அந்த தீட்டு அந்த வருஷம் முழுக்க இருக்கு, உங்களுக்கு சுத்தியே கிடையாது. எந்த நல்ல காரியம் பண்ணினாலும் அதுக்கு பலன் குறைஞ்சு விடும். கிரகணம் பிடிச்ச ஸ்நானத்தை விட கிரகணம் விட்ட ஸ்நானம் ரொம்ப முக்கியம். கிரகணம் விட்ட ஸ்நானம் அவசியம் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு மேல சமையல் பண்ணி சாப்பிடணும். இதுல எந்த நட்சத்திரத்துல கிரகணம் பிடிக்கிறதுனா பூரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல பிடிக்கிறது. அப்ப பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரம். இந்த 3 பேர் நட்சத்திரம் மட்டும் இல்ல, மகம், பூரம், உத்தரம். பரணி, பூரம், பூராடம்ங்கிறது ஜென்மானு ஜென்ம திரிஜன்மம்னு பேர். இந்த பூரத்துக்கு முன்னாடி உள்ளது மகம், பூரத்துக்கு அப்புறம் உள்ளது உத்தரம். அப்ப என்ன ஆகும்னா 5 நட்சத்திரம். இந்த 5 நட்சத்திரத்துக்காரர்களும் கிரகண சாந்தி செஞ்சுக்கணும். கிரகணம் விட்டப்புறம் செஞ்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு நெல்லுல அல்லது அரிசியில நாம தேங்காயை வச்சு தட்சிணையை வச்சுடணும். பழைய காலத்துல தங்கம், வெள்ளி, செப்பு அவா சக்தியை பொறுத்த பரிந்தும் பட்டயம் மாதிரி பேப்பர் மாதிரி வச்சுக்கலாம், அல்லது ஓலையில வச்சுக்கலாம், அல்லது வெறும் பேப்பர்ல எழுதி அல்லது துணியில எழுதி இப்ப நான் சொல்ற மந்திரத்தை எழுதி நெத்தியில கட்டிக்கணும். கிரகண காலத்துல கட்டிண்டு கிரகணம் முடிஞ்ச உடனே அந்த துணியை எடுத்து அதுல வச்சு அரிசி, தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம் இதெல்லாம் வச்சிருக்கோமே அதுல வச்சு அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தட்சிணையை வச்சு எல்லாரும் ஒரே மாதிரி, இருக்கிறவனும் ஒரே மாதிரி, இல்லாதவனும் ஒரே மாதிரி கிடையாது.
இல்லாதவாளுக்கு என்ன உண்டோ அது பண்ணலாம், இருக்கிறவா நன்னா பண்ணணும். அதுவும் சந்திர கிரகணம் மாதாவுக்கு ரொம்ப விசேஷம், அம்மாவோட ரொம்ப பிரீத்தி. ஸ்வர்ணதானம் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு அதை சொல்லவே முடியாத நிலைமைக்கு போயிடுது ஸ்வர்ணம்ங்கிறது. இருந்தாலும் சொல்றேன்னா ஸ்வர்ணதானம் விசேஷம். இது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலியத்தை வச்சு பணத்தை வச்சு தானம் பண்ணணும். அது என்ன மந்திரம்னா, யோசௌ வஜ்ரதரோ தேவஹ நக்ஷத்ராணாம் பிரபுர்மதஹ சஹஸ்ர நயனஹ சந்திரஹ கிரகபீடாம் யபோஹது அப்படிங்கிற மந்திரம். யோசௌ வஜ்ரதரோ தேவஹ நக்ஷத்ராணாம் பிரபுர்மதஹ சஹஸ்ர நயனஹ சந்திரஹ கிரகபீடாம் யபோஹது. எல்லாருமே இது ஜபமும் பண்ணலாம். பொதுவா சோமோபராக புண்ணிய காலம்னு பேர். சூரியோபராகம் சோமோபராகம், சந்திர கிரகணம் சூரிய கிரகணம். இந்த 2 காலத்துல நாம பண்ற புண்ணிய கர்மாவுக்கு மிகுதியான பலன். ஒரு ஜபம் பண்ணினா லட்சம் ஜபம் பண்ணா மாதிரி, 1 ரூபா கொடுத்தா லட்சம் ரூபா கொடுத்தா மாதிரி பன்மடங்கு பலன். அதோட வேல்யூ கூட போகும். அது லௌகிகமாவே பாக்குறோமே, பணத்தோட வேல்யூ கூற போறது இறங்குறதுங்கிறதுலாம் லௌகிகத்துல பாக்குறோமோ, அதெல்லாம் சாஸ்திரம் சொன்னதுதான். காலத்தை பொறுத்து மாறும். இப்ப நம்ம சுதந்திரம் வாங்குறதே இந்தியா ரூபாயும் அமெரிக்க டாலரும் ஒரே சமமான வேல்யூல இருந்தது. அன்னைக்கு பவுன் 13 ரூபாய்க்கு இருந்தது. இன்னைக்கு கிராமே 15,000 ரூபாய் வந்துருக்கு. அப்ப காலத்தை அனுசரிச்சு வேல்யூ மாறுறதும் அது மாதிரி நம்ம சாஸ்திரங்கள் புண்ணிய காலத்துல வேல்யூ கூட இருக்கும்னு சொல்றது. நாம பண்ணக்கூடியதான தானங்களுக்கு, பூஜைகளுக்கு, மந்திரங்களுக்கு, ஜபங்களுக்கு எல்லாருமே அதை பண்ணணும். அப்ப யாரும் கிடைக்கலன்னா நாம மனசுல சங்கல்பிச்சுன்னு எடுத்து வச்சுட்டும் நாம அது அப்புறம் நமக்கு யார் நம்ம பக்கத்துல கோவில் பூஜை பண்றவாளோ அல்லது நம்ம மாத்து வாத்தியாரோ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சக்தி உள்ளவர்கள் பூர்த்தியான பூர்ணமான சனாதன தர்மத்தில், இப்ப நம்மளுடைய ஜெகத் கல்யாண் வித்யாசிரமம் பாடசாலை நடக்கிறது. இது பார்ட் டைம் பாடசாலை. இது இந்த கோர்ஸ் ஒரு டெம்பரவரி கோர்ஸ் மாதிரி, ஒரு 10 நாள் 1 வாரம் இது மாதிரி உள்ளதெல்லாம். அப்ப நடக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடோ இதுவோ இந்த செலவுகள்லாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அவ சக்தி தகுந்த மாதிரி இது வருஷம் முழுக்க நடக்கிறதுனால என்ன உண்டோ அவர்கள் ஒரு தடவை நம்ம கோர்ஸ் நடத்தினோம்னா 1 லட்சம் ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் ரூபாய் செலவாகுது. நமக்கு என்ன யாருக்கு என்ன முடியுமோ அது மாதிரி கொடுக்கலாம். இந்த தர்மத்துல எல்லாருமே பங்கு கொள்ளணும். முக்கியமா சந்திர கிரகணத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்றது, இதை நம்பணும். என்னைக்கோ சயின்ஸ் நிரூபிக்கிறதே தான் நான் நம்புவேன்னா அது வந்து நாம இருப்போமான்னு தெரியாது. நமக்கு மனித பிறவியை அடைஞ்சு நாம இத அறியாம போயிட்டோம்னா மிருகத்துக்கு சமானமா போயிடுவோம். அதனால குழந்தைகளுக்கும் நாளைக்கு சொல்லி கொடுத்து குழந்தைகளையும் குளிக்க சொல்லி இது மாதிரி தீட்டுங்கிற விஷயத்த சொல்லி பூஜைகள்லாம் பண்ண சொல்லணும். எல்லாரும் க்ஷேமமா இருந்து ஆரோக்கியத்தோட இருந்து, சந்திர பகவான் மனக்காரகன். மனசு டல்லா இருக்குன்னா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை பார்த்தா ஃப்ரெஷ் ஆயிடும். ஏன் அப்படின்னா இந்த சந்திரன் எங்கேருந்து உண்டானான்? சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூர்யோ அஜாயத முகாதிந்திரஷ்சாக்னிஷ்ச பிராணாத்வாயுரஜாயத அப்படின்னு விராட் புருஷனை பத்தி வர்ணிக்கும் போது சர்வேஸ்வரனான பகவானுடைய ஹிருதயத்திலேருந்து மனசுலேருந்து சந்திரன் உண்டானான் அப்படின்னு சொல்றது. மனசுலேருந்து உண்டான சந்திரன் தான் நம்ம மனசுக்கும் காரகத்துவனா இருக்கான். அப்படிங்கிறது மனசு டல்லாச்சுன்னா சந்திரனை பூஜை பண்ணா ஃப்ரெஷ் ஆயிடும். மனசு அம்பாளை பூஜை பண்ணா ஃப்ரெஷ் ஆயிடும். பைத்தியம் தெளியும், ஹிஸ்டீரியா தெளியும், ஸ்ட்ரெஸ் குறையும், நர்வஸ் ப்ராப்ளம் மாறும். எல்லாமே இந்த சந்திரனாலதான் ஏற்படுறது. அதெல்லாம் சரியாகும். சுமங்கலி சாபம், மாத்திரு சாபம், அம்பாளுடைய சாபம் இதெல்லாமும் போகும் சந்திரனை பூஜை பண்ணினா. எல்லாரும் அந்த சந்திரனுடைய பரிபூர்ண அருளை அடைஞ்சு ஆனந்தமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ.